Tamil Bookshelf never stop learning. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். நம்ம தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு தின்பண்டத்தை எடுத்துப்போமே, அந்த தின்பண்டத்துக்கு மேலே ஒரு வசீகரம் இருக்கும். நமக்கு ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு காரணமாக ஒரு வசீகரம் இருந்திருக்கும். அது அதனுடைய பேக்கிங்காக இருக்கலாம், அதனுடைய சுவையாக இருக்கலாம், இல்லை விளம்பரப்படுத்தப்பட்ட விதமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய வசீகரம் நம்மளை ஈர்த்திருக்கும். அந்த ஈர்ப்புனால தான் நாம் அந்த தின்பண்டத்தை திரும்ப திரும்ப வாங்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால், சில ஆளுங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க போடுற துணி அவங்களுக்கு செட்டே ஆயிருக்காது, ஆனாலும் அந்த துணியை அவங்க வாங்கி போட்டிருப்பாங்க. அவங்க ஏன் அதை வாங்கினாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த துணி கடைகளில் இருக்கக்கூடிய எல்லா பொம்மைகளுமே கச்சிதமாக இருக்கும். பெண்களுடைய பொம்மையாக இருந்தாலும் சரி, ஆண்களுடைய பொம்மையாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாம் இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுதான் இப்படி தான் உடம்பு இருக்கணும், அந்த ப்ரொப்போர்ஷன் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சிருக்கல, அது மாதிரியே அந்த பொம்மை இருக்கும். அதனால அந்த பொம்மைக்கு எந்த துணி போட்டாலும் ஒரு வசீகர தன்மை இருக்கும், நம்மளை ஈர்க்கும். அதில் நம்மளை ஓவராக இருக்கக்கூடிய துணிகளை நம்ம உடனே வாங்கிடுறோம். அந்த துணியை நம்ம போட்டதுக்கு அப்புறமா நம்ம தொப்பையும் துந்திக்கும் அது செட் ஆகலை அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ற வரைக்கும் அந்த துணியை போட்டுட்டு நம்ம கெத்தா தெரியும், அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம தெரிஞ்சுட்டே இருப்போம். ஸோ இதுல என்ன தெரியுது, ஒரு வசீகரத்தன்மையை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி ஒரு ஆளை ஈர்த்துட்டோம்னா ஒரு பொருளை விற்க முடியும். அதே மாதிரி ஒரு பழக்கத்திலையும் ஒரு வசீகரத்தன்மை இருந்து அதை நம்மளை ஈர்த்தாதான் நமக்கு அந்த ஹேபிட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த டோபமைன் அப்படின்றது. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல தான் நமக்கு இந்த டோபமைன் அப்படின்றது சுரக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது முதல் தடவை நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மன நிறைவால மட்டும்தான் டோபமைன் இப்படி சுரக்கும். அது 2-3 தடவை செஞ்சு நீங்க பழகிட்டீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுதான் அப்படின்றத நீங்க இமேஜின் பண்ணும் போது டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சோம். ஸோ டோபமைன்ன்றது ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அது அந்த செயலை செஞ்சு முடிக்கும் போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல சுரக்கும். ஆனால் ஒரு ஹேபிட்ல எப்படின்னா, அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கும் போது நமக்கு இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, அந்த எதிர்பார்ப்புலேயே டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த டோபமைன் தான் நம்மளை அந்த செயலை செய்யறதுக்கு தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா யூஸ் பண்ற ஒரு ட்ரிக். நீ இந்த தடவை ஃபைனல் எக்ஸாம்ல நல்ல ரேங்க் எடுத்துட்டேன்னா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன், பைக் வாங்கி தரேன், மொபைல் வாங்கி தரேன்னு ஏதாவது ஒன்று சொல்லி அப்பா அம்மா குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. குழந்தைங்களும் அது வேணுங்கிற அந்த ஒரு தவிப்பிலேயே படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளை வச்சு இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு நம்ம முதல் தடவை ஒரு குழந்தைகிட்ட சொல்றோம், இந்த ஃபைனல் எக்ஸாம்பிள் நீ நல்ல மார்க் எடுத்துட்டேன்னா உனக்கு நான் ஒரு ஐஃபோன் வேண்டி தரேன் அப்படின்னே வைப்போமே. எக்ஸாம்பிள் என்ன கஞ்சதானே, ஒரு ஐஃபோனே சொல்றோம், ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸே வாங்கி தரோம், 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பளவில் ஒரு பெரிய ப்ரைஸை நம்ம அறிவிக்கிறோம் குழந்தைக்கு. அந்த குழந்தை முதல் நாள் அந்த ஐஃபோனை மனசுல வச்சு படிக்குது. அந்த குழந்தைகிட்ட சொன்ன மாதிரி ஒரு முழு சாப்டர் அந்த குழந்தை படிச்சு முடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஹேபிட்டோட முதல் நாள். அந்த படிக்கிற ஹேபிட்டோடைய முதல் நாள்ல அந்த குழந்தை அதை செஞ்சு முடிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் படிச்சு முடிச்சிட்டேன், ஐபோன் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சு முடிக்கும் போது அந்த குழந்தை அனுபவிக்கும். இந்த நேரத்துல அந்த குழந்தைக்கு டோபமைன் சுரக்கும். அடுத்த நாள்னு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த படிக்கிற ஹேபிட்டை வளர்க்குது. இது ஹேபிட்டா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த டோபமைன் அந்த குழந்தை சாப்டர் படிச்சு முடிக்கும் போது சுரக்காது, அந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணும்போதே சுரக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, எண்டிங்கில் கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை மூளை அதுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிடும். நீ இந்த சாப்டரை படித்து முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஐஃபோன் கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மூளை ஆட்டோமேட்டிக்காக அந்த டோபமைனை சுரக்க வைக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஐஃபோன் கிடைக்க போகுதுன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த படிக்கிற ஹேபிட்டை அந்த குழந்தை விடாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ டோபமைன் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை ஒரு ஹேபிட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வைக்குது. ஸோ ஒரு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு தேவையான ஒரு விஷயம், இந்த படிக்கிற ஹேபிட் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமும் இருக்கணும். ரெண்டாவது, நம்ம விரும்புகிற ஒரு விஷயமும் அதனுடைய எண்டிங்கில் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த ஹேபிட் பாதியிலே கட் ஆகும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ அந்த குழந்தைக்கு ஃபைனல் எக்ஸாமில் நல்ல ரேங்க் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஐஃபோனை வாங்கி கொடுக்கல அப்படின்னா அவ்வளோ நாள் அந்த குழந்தை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எதிர்பார்ப்பு
டக்குன்னு உடையுமா, அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு படிக்கிற ஹேபிட் மொத்தமாக உடஞ்சி போயிடும். ஏமாந்து போன அந்த ஒரு நினைவு அந்த டோபமின் அளவை குறைக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை எப்பெல்லாம் புக் எடுத்து படிக்குமோ அப்பெல்லாம் அந்த டோபமின் இருந்து அந்த குழந்தைக்கு கொடுத்த அந்த ஒரு மோட்டிவேஷன் அந்த குழந்தைக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அந்த டோபமின் அளவு குறைய குறைய அந்த படிக்கிற ஹேபிட் அந்த குழந்தைகிட்ட இல்லாமலே போயிடும். ஸோ ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவார்டை நீங்கள் கடைசியில் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த ஹேபிட்டை கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ எந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணனாலும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை கடைசியில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸை எடுத்துக்கலாம். அந்த வெப் சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு எபிசோடு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த எபிசோடு ரிலீஸ் ஆன உடனே போய் பார்க்காம நீங்கள் ஒரு ஹேபிட்டை பிளான் பண்ணி வச்சுருக்கீங்கள, அந்த ஹேபிட்டை நான் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா ரிவார்டாக அந்த எபிசோடை பார்க்க போகிறேன் அப்படின்னு ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹேபிட்டும் கரெக்டாக நீங்கள் முடிச்சிடுவீங்க. ரிவார்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த எபிசோடை உங்களால் பார்க்க முடியும். இதே மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தோட நீங்கள் செய்ய வேண்டிய தேவையான ஒரு விஷயத்தை சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களால் ஈஸியாக அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும். இதை தான் இந்த சாப்டர் மூலமாக ஜேம்ஸ் நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு பழக்கத்தை நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழக்கத்தை நம்ம கொஞ்ச நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த பழக்கத்தை ஸ்டாப் பண்ணாமல் திரும்ப திரும்ப அந்த பழக்கத்தை செய்கிறதுக்கு தேவையான மோட்டிவேஷனை நம்ம தரக்கூடிய இன்னொரு வழி அந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு குழுவோட நம்ம சேர்ந்து பயணிக்கிறது. இதனால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது எப்படின்னா ஒரு குழுவோட நீங்கள் சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த ஹேபிட்டை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு உங்களை விட அதிகமா தெரிஞ்சிருக்கிற பட்சத்துல அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி உங்களுடைய கோலை சீக்கிரமா உங்க ஹேபிட் மூலமா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். இதுல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க சரியான ஒரு முடிவை எடுத்திருப்பீங்க, உங்க குழுவில் இருக்கிறவங்க தப்பான ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. பட் மனித இயல்பே ஒரு குழுவோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தப்பான முடிவுக்கு சரி அப்படின்னு தலையாட்டிட்டு போய் செஞ்சு சொதப்புற அந்த ஒரு சம்பவமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ குழுவா சேர்ந்து இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இல்லாத ஒரு குரூப்புக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்றீங்க, உங்க ஹேபிட் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் தான் அப்படின்னா இந்த குரூப்புக்குள்ள சேர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை தரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிட்னஸ் ஜேர்னியை எடுத்துக்கோங்க. இந்த ஃபிட்னஸ் அப்படின்றதுல நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யறதுக்கான மோட்டிவேஷனை உங்களுக்கு வேணும், அதுக்கான இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க செய்ய வேண்டியது நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்த்து அதுல பெஸ்டா யாரெல்லாம் சரியான அட்வைஸை தராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த யூடியூப் சேனலையும் அதே மாதிரி இருக்கக்கூடிய நல்ல யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா அந்த சேனல்ஸ்ல இருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும், ஃபிட்னஸ்க்குள்ள கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம். இது என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நான் சொல்றேன். நான் ரீடிங் ஹேபிட்டுக்குள்ள ஸ்டார்டிங்ல போகும்போது நான் ஒரு 3 சேனல்ஸ் தான் மெயினாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். இந்த புக் சம்மரிஸ் சொல்லக்கூடிய சேனல்ஸ். ஒன்று ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங், ரெண்டாவது எபிக் லைஃப், மூணாவது சுதந்திர பறவை, அதுக்கப்புறம் அது புக் ஷோன்னு மாத்திட்டாங்க. அந்த சேனல்ஸ்லேருந்து ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் எனக்கு அந்த புக் ரீடிங் ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிது. இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய கைடன்ஸ் எந்த விதத்திலையும் தப்பாக கூடாது, உங்களுடைய கோலையும் நீங்கள் சரியாக அடையணும், அந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் ரியாலிட்டியில் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணாமல் விர்ச்சுவலாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுவும் ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. உங்களுடைய கோலுக்கும் உங்களுடைய ஹேபிட்ஸுக்கும் அது ஹெல்ப் பண்ணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு மோசமான பழக்கத்தை ஃபாலோ பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நெகட்டிவான பழக்கத்துக்கு மேலே நீங்கள் ஒரு நெகட்டிவ் வைபை கொடுத்து அது இல்லைன்னா என் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே தெரியப்படுத்தணும். இதை தெரியப்படுத்தும் போது கொஞ்ச நாள்லேயே அதுக்கு மேலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் சொன்னா அந்த ஸ்டைலாக ரஜினி சிகரெட் பிடிச்சார்ல, அதை பார்த்து ஈர்ப்பு நிறைய பேர் ரஜினி மாதிரி சிகரெட் அடிச்சது எல்லாமே நமக்கு தெரியும். அதை நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதான் நெசம். மனித இயல்பே தான். ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எவனா
ஒருத்தன் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை மாதிரியே இவங்க செஞ்சு பார்ப்பாங்க. இப்போ வந்து ஹிருத்திக் ரோஷனுடைய அந்த பிசிக்கை வந்து அவர் பர்ஃபெக்டா ஒவ்வொரு படத்துலையும் காட்டுறாரு. அதை பார்த்து ஜிம்முக்கு போனவங்க நிறைய பேர். ஏன் வாரணமாயிரம்ல சூர்யா பண்ண அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு ஜிம்ல போய் அவ்வளோ வரித்தனமா ஒர்க் அவுட் பண்ணவங்க பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றோமோ அதுக்கேற்ற ரியாக்ஷனை சொசைட்டியில நம்மளால பார்க்க முடியும். ஸோ சூர்யா எப்படி ஃபிட்னஸை ப்ரமோட் பண்ணி பல யங்ஸ்டர்ஸ் ஜிம்முக்கு போக வச்சாரோ அதே மாதிரி ரஜினிகாந்த் பல யங்ஸ்டர்ஸ் ஸ்மோக் பண்றதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் தூண்டினது உண்மை. அதே மாதிரி சினிமாவில் என்ஜாய் பண்றத வந்து தண்ணி அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க, தண்ணி அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க இன்னும் யாரும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பசங்களுக்கு ப்ரமோட் பண்ணாங்க, இப்போ பொண்ணுங்களுக்கு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்றன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். அது கூடவே தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை ஜாயின் பண்ணி விடுறதுனால அது ஈஸியாக ஒரு ஹேபிட்டாக நம்ம எல்லாருக்குமே ஃபார்ம் ஆகிருது. ஸோ இந்த ஹேபிட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும்னா முதல்ல அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸ்மோக்கிங்னால கேன்சர் வந்து எவ்வளோ தூரத்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கான்றதை கிட்ட இருந்து பாருங்க. நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணவே மாட்டீங்க. என் லைஃப்பில் என்னுடைய பெரியப்பாவுக்கு ஸ்மோக் பண்ணி லங்ஸில் கேன்சர் வந்துட்டு உண்டு. அதை சின்ன வயசுல பார்த்ததுனால இன்னும் வரைக்கும் ஸ்மோக் பண்ணணுன்ற ஆசையே வரமாட்டேங்குது. சில டைம் ட்ரிகர் ஆகும். எப்போன்னா இந்த ரஜினி படம், தனுஷ் படம், இந்த விஜய் படங்கள்ல அவனை வலிக்கிறத பார்க்கும்போது மட்டும் நமக்கு வந்து ட்ரிகர் ஆகும். பட் இருந்தாலும் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஃபேமிலியில் இருந்திருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். அதனாலேயே என்னால் அதுலேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வர முடியுது. இது எல்லாருக்கும் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அங்கே இருக்கிற கேன்சர் பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை பாருங்கள். கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி குடிகாரனாக இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த லிவர் சிரோசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் போய் பாருங்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அவங்க பெயினையும் அதனால அவங்களுடைய குடும்பம் எந்த அளவு கஷ்டப்படுது அப்படின்ற அந்த ஒரு பெயினை எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அது எவ்வளவு மோசமான பழக்கம். ஸோ அந்த பழக்கத்துக்கு மேலே இருக்கிற வசீகர தன்மையை நீங்கள் வந்து முதல்ல எடுக்கணும். ஒரு கெட்ட பழக்கத்து மேலே இருக்கிற வசீகர தன்மையை நீங்கள் எடுக்கலைன்னா அதுலேருந்து கடைசி வரை உங்களால் வெளியே வரவே முடியாது. ஸோ உங்களுடைய லைஃப்லேருந்து ஒரு மோசமான பழக்கத்தை நீங்கள் வெளியேற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த மோசமான பழக்கத்தால் வரக்கூடிய பின் விளைவுகளை உங்களோட புத்திக்கு திரும்ப 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 சொல்லி சொல்லி அதை ஒரு கில்ட்டி ஃபீலிங்குள்ளே கொண்டு போயிருங்க. அந்த கில்ட்டி ஃபீலிங்குள்ளே நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த கெட்ட பழக்கத்தை திரும்ப தொடர்றதுக்கு கை நடுங்கும். இது வரைக்கும் தொடர்றதுக்காகவே கை நடுங்கி நம்ம தொட்டுட்டு இருப்போம். இனி இதை தொடணுமா அப்படின்ற பயத்தில் கை நடுங்கும். ஸோ அந்த ஒரு நடுக்கம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த கெட்ட பழக்கத்தை நீங்கள் ஒழிச்சிடலாம் உங்கள் லைஃப்லேருந்து. ஸோ இதுதான் இந்த சாப்டர் மூலமாக ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இன்னும் 2 பார்ட்டில் இந்த புக்கை முடிக்க முடியும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏதாவது புக் சஜஷன்ஸ் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடிக்ஷன்ல இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வேற அவ்வளவுதான். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.